முந்திரி கொத்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இது வந்து அரிசி மாவு, இது வந்து கொஞ்சம் தண்ணி, இது வந்து மஞ்சள் பொடி, முந்திரி பேர் வறுத்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன் மிக்சியில். தேங்காய் வறுத்து தான் நான் பொடிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் அரிசி 2 ஸ்பூன் இருக்கும் எடுத்து நான் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். சர்க்கரை பாவு காய்ச்சி வச்சுருக்கேன். இனி நம்ம அதை விரவி உருண்டை பிடிக்கலாம். நம்ம இனி முந்திரி கொத்து கலக்கி அந்த மேலே உள்ள அரிசி மாவு உடண்டு மஞ்சள் பொடி லேசாக போட்டு தண்ணி விட்டு நல்லா மிக்சிங் பண்ணி கொடுப்போம். அடுப்பில் இனி எண்ணெய் விட போகிறோம். முந்திரி கொத்து செய்யறதுக்கு எண்ணெய் காஞ்சாச்சு. என்னவா முந்திரி கொத்து போடுவோம். மாவில் முக்கி இதை இப்போ நம்ம மறைச்சி போடணும். ஒரு சைட்லேயே இருந்து வேகக்கூடாது. மறு சைடை மறைச்சிட்டு அதான் வேகணும். முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சு.